பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நோட்டு புக்குகள் வழங்கினர். சென்னை பொன்னியம்மேடு பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழாவிற்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சென்னை பொன்னியம்மன் மேட்டில் சுமார் 500 நபர்களுக்கு அறுசுவை உணவும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகளும் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில இணை செயலாளர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவை வழங்கினார். மேலும் நிகழ்வில் மாவட்ட தலைவர் கொரட்டூர் ராமச்சந்திரன், மாதவரம் பொன்னியம்மேடு அனைத்து வியாபாரிகள் சங்க பேரமைப்பின் தலைவர் ஆரோக்கியராஜ், செயலாளர் லோகேஸ்வரன், பொருளாளர் சந்திரசேகரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் பொன்னியம்மேடு பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நமது சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய விழாவிற்கு வருகை தர இருக்கும் மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் விக்ரமராஜா அவர்களே, வருகை தர இருக்கும் மாவட்ட தலைவர் ஐயா கொரட்டூர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் பகுதிவாழ் வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 122வது பிறந்த நாளாக கர்ம வீரர் ஐயா காமராஜரனுடைய பிறந்தநாள் விழாவாக இன்று இந்த பகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு மாநில தலைவர் அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் வருகை தர மற்றும் சிறப்பு விருந்தினர்களெல்லாம் வருகை தர இருந்த நிலையில் சென்னையிலே பல நிகழ்ச்சிகள் அவர்கள் கலந்து கொண்டு வருவதற்கு தாமதமாக வருவதால் நாம் இந்த நிகழ்ச்சியை லேட்டாக ஆரம்பிக்காமல் நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதோட அவங்களுடைய ஒப்புதலோட வருகை தர லேட்டாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம மழையின் காரணமாக ஐயாவுடைய 122வது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக வணிகர் சங்கத்தின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக பிறந்தநாள் கொண்டாட்டத்தை விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். ஐயா காமராஜர் அவர்களை சொல்ல வேண்டுமானால் அவரை தெரியாத ஆள் யாருமே இருக்க முடியாது. அவர் நம்ம தமிழ்நாடுன்னு இல்லாமல் தேசிய தலைவர். அந்த தலைவர் எப்படிப்பட்டவர் என்று எல்லாருக்குமே தெரியும். ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி அரும்பாடுபட்டவர். கல்வியை எல்லோருக்கும் சென்று கொண்டு சேர்க்கும் அது ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியில் அவர் ரொம்ப கல்வியாளராக அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு அதை செயல்படுத்த வேண்டும் என்று மும்முனைப்பாக செயல்பட்ட பெரும் தேசிய தலைவர் அவர்களை இந்த நாளில் நம்ம பிறந்த நாள் கொண்டாடல, எந்த நாளுமே அவர்களுடைய பிறந்த நாள்களை நினைவு நாள்களை நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம். அவர் இந்த தேசத்தில் ஒரு வாழ்நாள் ஐயாவாக நம்ம நினைவு கூர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுவோம், போற்றுவோம், வாழ்த்துவோம் என்று கூறி தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு பேரமைப்பின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து விடைபெறுகிறேன்.